கொலையுண்டு கிடந்த கோவலனின் உடலை கண்ட கண்ணகி ஓடோடி சென்று அவன் அருகில் விழுந்து கதறி கதறி அழுதாள். பெண்களே, பெண்களே, மதுரை மாநகர பெண்களே, நான் கதறுவது உங்களுக்கு கேட்கவில்லையா? நான் என் கணவனை இழந்து துடிப்பது உங்களுக்கு தெரியவில்லையா? கல்வி, கேள்வி, அறிவு, ஒழுக்கம் கொண்ட சான்றோர்களே யாராவது இருக்கின்றீர்களா? தவறான நீதி இழைத்த இந்த மதுரை மாநகரில் தெய்வம் என்ற ஒன்று உண்டா? ஆலயங்களை அமைத்து வணங்குகின்றீர்களே, அங்கு இருப்பது தெய்வங்களா அல்லது வெறும் விக்கிரகங்களா? திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை என்பார்கள். அந்த தெய்வம் கூட எனக்கு துணை இல்லையே. இந்த மாலை நேரத்தில் அயலூரில் கணவனை பறிகொடுத்து விட்டு தன்னந்தனியாக நிற்கின்றேனே, எனக்கு யாருமே ஆதரவில்லையா என அழுதவாறு தன்னை சுதாகரித்துக் கொண்டு எழுந்து, பாண்டிய நெடுஞ்செழியன், உன்னை நீதி கேட்காமல் நான் விடமாட்டேன். நீதி கேட்டு அது கிடைத்த பின்தான் என் கணவனை சென்றடைவேன். இது சபதம் என்று அறை கூவி புரட்சி பெண்ணாக அரண்மனையை நோக்கி நடந்தாள் கண்ணகி.